ஜெயா வந்து அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் தூயநாதன் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. தூயநாதன் கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா இந்த இண்டஸ்ட்ரியிலே நீங்கள் இருக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. இந்த பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் தேட்டர் எதுவுமே வந்து இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து மக்கள் வந்து கோவமாக இருக்காங்க. நீங்கள் எதுவுமே மூவ் ஆன் பண்ண முடியாது. தயவுசெய்து சொன்னால் கேளுங்க. நீங்கள் வந்து இதுலேருந்து விடுபடணும்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். ப்ரெஸ் மீட் வந்து ஏற்பாடு பண்ணுறோம், மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுங்கள், ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அதுக்கு பதில் வந்து அந்த தூயநாதனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. ஏன் ஜெயா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, வேறு வழி கிடையாது போட்டிருக்கு, நீ மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாம், ஆனால் அதுக்காக ப்ரெஸ் மீட் வந்து வச்சு வந்து தூயநாதன் கிட்ட மறுபடியும் பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாக இருங்க, எக்காரணம் கூட நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் கன்ஃபார்மாக வந்து மன்னிப்பு மட்டும் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா செமையாக வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க சக்தி. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்தோடனே எப்படி வந்து நீங்கள் வந்து பொன்னி மேலே சந்தேகப்படுவீங்க, பொன்னி அப்படிப்பட்டவளை கிடையவே கிடையாது. அன்னைக்கு கூட சிவானிக்கு வந்து அவள் வந்து வீடியோ எடுத்தது காரணம் வந்து சிவானியை தானே தவிர அம்மாவை கிடையாது. சிவானியும் அம்மாவும் பாட்டு பாடும்போது வீடியோ எடுத்து இதுதான் காரணம். ஆனால் யாருக்குமே எதுவுமே தெரியாமல் தேவையில்லாமல் வந்து பொன்னி மேலே சந்தேகப்படுறீங்களே. இல்லை, பொன்னி ஃபோன்லேருந்து இது போயிருக்கு, பொன்னி ஃபோன்லேருந்து போனால் பொன்னி தான் எடுத்தான்னு அர்த்தமா? பொன்னி ஃபோன் இங்கே வச்சா கூட யார் வேணாலும் எடுத்து வந்து வீடியோ எடுக்கலாம், அதனால் பொன்னி தான் இதை பண்ணான்னு தெரியுமா? இந்த வீட்டில் பொன்னிக்கு பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, புரியுதா? ஏன் அவங்க எடுத்து கூட வீடியோ எடுத்துருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உன்னை பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை பிரீத்தி பார்த்து பயந்துடுறாங்க. ஒருவேளை நம்ம தானே கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க. பொண்ணு எக்காரணம் கொண்டு வந்து இந்த தப்பை செஞ்சுருக்கே மாட்டா, சான்ஸே கிடையாது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயா நம்புறாளே, இங்கே பாருங்கள், அம்மா நம்புறாங்களோ இல்லையோ எனக்கு அதை பற்றிலாம் நான் பொண்ணியை நம்புகிறேன். பொண்ணியை கூட்டின்னு வர வந்து சக்தி வந்து கிளம்புறாரு. உடனே ஜெயா தடுத்து நிறுத்துறாங்க. பொண்ணு இங்கே வந்தாலும் இதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை இங்கே பார்க்க மாட்டேன், உங்கள் அம்மா வந்து இங்கே இருக்கவே மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா, பொண்ணு எந்த தப்புமே பண்ண மாட்டாமா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னோன்னா, இங்கே பாரு சக்தி, என் முடிவு தான் தீர்மானமானது, பொண்ணு இங்கே வரக்கூடாது. உடனே சந்திரசேகர் கூப்பிட்டு சக்தியை பேசுகிறேன். இங்கே பாருப்பா, பொண்ணு எங்கேயும் போல் ஊருக்கு தான் போயிருக்கா, அவங்க ஊருக்கு. அந்த ஆளெல்லாம் பிரச்சனை வந்தால் என்னப்பா பண்ணுறது, அதெல்லாம் பொண்ணு சமாளிச்சுப்பா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஊரில் தான் இருக்க சொல்லியிருக்கேன், நீ பார்க்கணுன்னா ஊருக்கு போய் பாரு சக்தி. ஆனால் பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வரேன், கொஞ்ச நாள் கூட்டிகிட்டு வர வேணாம், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்தோடனே பொண்ணையை நம்ம கூட்டிகிட்டு வருவோம், பொண்ணு எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சுட்டு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து சக்தி யோசிக்கிறாரு. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ரெஸ் மீட்டுக்காக ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ வந்து ஜெயா கிட்ட வந்து கேள்வியாக கேட்குறாங்க, எப்படி நீங்கள் தூயநாதனை வந்து இப்படி கேவலமாக பேச முடியும், அவர் எந்த தப்புமே செய்யலை, அதனால் வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்கலன்னா நாங்கள் உங்கள் வீட்டெல்லாம் இடித்து உடச்சிடுவோம், உங்களை ரெக்கார்டிங் தேட்டரும் உடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயமுறுத்துறாங்க, பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ஜெயாவோட ஃபேமிலியும் வந்து தவிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து பொன்னி வந்து அங்கே வராங்க. பொன்னியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. பொன்னி வந்து சொல்கிறாங்க, என் அத்தை வந்து மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்க, அவங்க எந்த தப்புமே செய்யலை அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இங்கே பாருங்கள் இந்த ஆதாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வந்து அதில் தூயநாதன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப கேவலமாக வந்து பேசியிருப்பார், அவங்கள வந்து ரொம்ப மோசமாக வந்து பிஹேவ் பண்ணியிருப்பார் அவங்ககிட்ட. அது எல்லாத்தையுமே பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்கள் இவங்க பேசினது மட்டும் ஒரு வந்து வீடியோ எடுத்து போட்டால் நம்புறீங்க, ஆனால் அதுவே இவர் பண்ணதை விட்டு நம்ப மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு சக்தியை சப்போர்ட் பண்ணுறாரு. பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு, சந்திரசேகர் சந்தோஷப்படுறாரு. மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க நாட்டில். இந்த மாதிரி தான் வந்து சான்ஸ் கேட்டு போகிற பொண்ணுங்களெல்லாம் ரொம்ப வந்து மோசமாக நடத்துகிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து அத்துமீறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடாதீங்க, புரியுதா? இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இவர் நடந்திருக்காரு, அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து இவங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. என்கிட்டயே அப்படி தாங்க நடந்துக்கினாரு, நான் வந்து இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு கூட நினச்சேன், ஆனால் வேறு வழி இல்லை, இந்த ஆளை பற்றி எல்லா உண்மையும் சொல்லணும்னு தான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்து எல்லாருமே உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஜெயா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க. தூயநாதனை விடமாட்டோம், அவருக்கு கிடைக்க வேண்டிய இந்த விருது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முழக்கமிடுறாங்க. தூயநாதருக்கு என்ன படுன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஜெயா வீட்டில் எல்லாருமே நிம்மதி அடைகிறாங்க. பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு சக்தி, சந்திரசேகரும் தேங்க்ஸ் சொல்கிறாரு. இது முடியுது.